கான்செப்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இன் பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி. ஸோ உங்களுக்கு என்னென்னு சொல்லி டைப்ஸ் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி நிறைய படிச்சிருக்கோம். இதில் ஒரு டைப் வந்து ஃபர்ஸ்ட் டைப்னு பார்க்க போகிறது பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி. இது வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்டார்டிங்கில் இந்த பயாலஜி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹியூமனுடைய பீயிங்ஸுடைய ஆந்த்ரோபாலஜியில் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்று வந்து டைம், இன்னொன்று வந்து ஸ்பேஸ். டைம்னா காலத்தின் அடிப்படை, காலம், அதாவது ஆதி காலத்தில் எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த காலகட்டத்தில் எப்படி அவங்க மாறினாங்க, அப்புறம் இப்போ தற்போது நிலை அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறது தான். ஸோ டைம்க்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்றவாறு அது வந்து அந்த காலங்கள் எப்படி மாறின்றது பார்க்குறாங்க. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இடத்துக்கு ஏற்ற ஸ்பேஸ், இந்த மாதிரி இடங்களில் வசித்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க எப்படி இருக்காங்கன்றதையும் பார்க்குறதையும் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து குரங்குகள் எப்படி இருந்துச்சு, மனிதர்கள் எப்படி இருந்தாங்க, மிருகங்கள் எப்படி இருந்துச்சு, மிருகங்களுடைய இயல்புகள் எப்படி இருக்குது, மிருகங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இதை பற்றிலாம் நிறைய சயின்டிஃபிக்கலாக ஸ்டடி பண்ணாங்க. ஸோ பயாலஜிக்கலாக நீங்களே பார்க்கலாம். ஸோ ஒரு எப்பயுமே நீங்கள் சிம்பான்சி பார்க்கலாம், குரங்குகள் பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். ஆனால் இதுக்கும் நம்மளுக்கு என்ன வேறுபாடு இருக்குது? ஸோ மனிதனுக்கு அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க, மனிதனுக்கு இத்தனை அறிவு இருக்குது, மிருகங்களுக்கு இத்தனை அறிவு இருக்குது. ஸோ எவ்வளோ அறிவு இருந்தாலும் அந்த ஒரு சிந்திக்கிற ஒரு இது, அந்த நாலேஜ் கொண்டு வர்றது வந்து மோஸ்ட்லி வந்து ஈவன் டாக்ஸ்க்கு இருக்குது, ஈவன் குரங்குகளுக்கு இருந்தால் கூட சில விஷயங்கள் வந்து மாறுபட்டு காணப்பட்டுச்சு. அப்போ ரெண்டு விதமாக ஃபஸ்ட்டு அவங்க பிரிக்கிறாங்க. ஆக்சுவலி ஆந்த்ரோபாலஜி வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ், காலத்துக்கு அடிப்படையில் எப்படி இருந்தாங்க, அப்புறம் இடத்துக்கு ஏற்றவாறு எப்படி இருந்தாங்க. இடத்துக்கு ஏற்றவாறுன்னு நீங்கள் நான் அவங்க நேற்று கிளாஸ் சொல்லி கொடுத்தேன், ஐலாண்டில் எப்படி வசித்து வந்தார்கள், அதாவது ட்ரைபல்ஸ் எப்படி இருந்தாங்க, ட்ரைபல்ஸுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், அவங்க எப்படி பிறந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி மக்கள் எப்படி உருவாக்கப்பட்டார்கள் அப்படிலாம் ஸ்டடி பண்ணும்போது தான் இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்காது. அதுதான் இன்னைக்கு லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஆந்த்ரோபாலஜி. ஸோ ஆந்த்ரோபாலஜியில் வந்து மனிதனுடைய எவல்யூஷன் எப்படி இருக்கு, அவன் வளர்ச்சி எப்படி இருக்கு, அப்புறம் அவனுடைய பயாலஜிக்கெல்லாம் அவன் எப்படி வந்து என்ன மாதிரி விதத்துல வந்து மாறுபட்டு காணப்படுகிறான். அது மட்டும் இல்லாமல் மனுஷன் பார்க்கும்போது மிருகங்களுக்கும் மனுஷங்களுக்கும் என்ன வித்தியாசன்றத ஆராய்ச்சி பண்றதுதான் இந்த பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்போ ஆரம்பிச்சிச்சு, இந்த ஜெனிசிஸ் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது எப்போ முதல்ல கொண்டு வந்தாங்க இந்த பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா, இது வந்து 17ஆம் நூற்றாண்டுலேயே கொண்டு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சில ஸ்டோரிஸ் பைபிள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நோவா காலங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த டிசெண்டன்ஸ் அவங்களுக்கு கீழே உள்ள அந்த சந்ததிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள மாதிரியே தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி. ஸோ நோவாவுடைய மக்களும் நோவாவின் சந்ததிகள் தான் வந்து பைபிளில் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே வந்து நம்ம பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜிக்கு முன்னாடி வந்து இதுக்கு ஃபிசிக்கல் ஆந்த்ரோபாலஜின்னு பேர் இருந்துச்சு. ஃபிசிக்கல் ஆந்த்ரோபாலஜினா ஃபிசிக்கலாக எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கறது தான் ஃபிசிக்கல். நான் கடைசியில் அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஃபிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி வந்து பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜின்றத பேர் மாறிச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த லெசன் நீங்கள் பார்க்கும்போது பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி தான் போட்டிருப்பேன். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இது வந்து ஃபிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி, அதாவது ஃபிசிக்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க, அதை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஃபிசிக்கலாக அதை பார்த்து அதை கண்டுபிடிச்சு அதை வச்சு தான் ஆந்த்ரோபாலஜியை கொண்டு வந்தாங்க. ஆனால் பின்னாடி போக 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 நாளடைவில் அது வந்து பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜியாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோவாவின் சந்ததிகள் எப்படி வந்தாங்க, அவங்க தான் வந்து ஒரு ஸ்பீஷியஸாக இருந்தாங்க. அவங்க தான் ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்பீஷியஸ். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன பார்த்தாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு வேற்றுமைகள் வர ஆரம்பிச்சு. அப்போ அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டான். எப்பயுமே கண்டிப்பாக வேறுபடும். ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருக்கு, இல்லை அம்மா பையன் யாராக இருந்தாலும் எல்லாத்துலேயும் வேறுபாடுகள் இருக்கும். ஒரே மாதிரி யாருமே இந்த உலகத்தில் இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் ட்வின்ஸே பார்த்தாலுமே அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒன்று ரேகை, கைரேகை, இல்லை காலில் பாதத்தில் உள்ள இதெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தால் கூட சில விஷயங்கள் கண்டிப்பாக ஆட்டிடியூட், கேரக்டர் வைஸ் இவங்க நல்லவங்களா இருப்பாங்க, கெட்டவங்களா இருப்பாங்க, இல்லை இவங்களோட இவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதனால வந்து இவங்க கோவக்காரங்க, இவங்க நல்லவங்களா இருப்பாங்க, சாஃப்டாக இருப்பாங்க, ரொம்ப வந்து எல்லாத்தையும் சோஷியலாக பழகுறவங்க அப்படின்றப்ப ஒரு மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசங்கள் கண்டிப்பாக இருக்கும். யாருமே வந்து இப்போ நான் இருக்கேன்னா என்னைய மாதிரி இந்த உலகத்தில் யாராலையும் இருக்க முடியாது. டிட்டோவா என்னோட ஆட்டிடியூட், என்னோட பிஹேவியர், என்னோட கேரக்டர், என்னோட ஃபேஸு, என்னோட எல்லா இதுவுமே இருக்கிற மாதிரி அவங்க இருக்க முடியாது. இதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
இப்படி நிறைய முதல்ல வந்து ஒரு ஒரு அது வந்து ஒரு கான்ஸ்டன்டா நினைச்சிருப்பாங்க. ஆனா பின்னாடி வந்து அது ஒரு வேரியபிளா ஒரு வேரியண்டா எடுத்தாங்க. ஸோ வேரியண்டா எடுத்து வேரியபிளா எடுத்து அதை என்ன பண்ணாங்க, ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் யூரோப்ல வந்து ட்ரெடிஷனலா வந்து வெஸ்டர்ன் யூரோப்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தான் முதல்ல என்ன பண்றாங்க, அதுல வந்து ஒரு ஜெர்மன் நேச்சுரலிஸ்ட் யார் பேருனா ஜோவான் ஃப்ரெட்ரிச்ன்றவர் வந்து ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜின்றத அவர் தான் ஃபவுண்டர், உருவாக்கினார். ஸோ பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜின்றத கொண்டு வந்தது யாருன்னா ஜோவான் ஃப்ரெட்ரிச்ன்றவர். அது வந்து 1752ல அவரோட காலம் வந்து அவர் வந்து ஜெர்மன் நேச்சுரலிஸ்ட். அவர் ஆக்சுவலா நேச்சுரல் மேன். ஸோ நேச்சுரலிஸ்ட். அவர் வந்து பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி ஃபர்ஸ்ட் கொண்டு வராரு. எப்பன்னா 1752ல இருந்து 1840 வரைக்கும் அவன் வாழ்ந்திருக்காரு. ஸோ 17ஆம் நூற்றுல இருந்து 18 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஸோ அவரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 வருஷம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அவர் வாழ்ந்திருக்காரு. அவரோட காலகட்டத்தில் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மனிதர்களை வந்து 5 வகையாக பிரிக்கிறார். 5 ரேசஸா பிரிக்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி முதல்ல உருவாக்குனது மட்டும் இல்லாம இந்த இதை வந்து 5 வகைகளாக மனுஷனுடைய ரேசஸ் சொல்லலாம். அதாவது அவங்களோட எப்படி இருந்தாங்கன்றத ஒரு 5 வகையா பிரிக்கிறார். முதல்ல வந்து அமெரிக்கன்ஸ் பிரிக்கிறார். அடுத்து காசேஷியன், அதாவது ஏஷியன்ஸ்ன்றத பிரிக்கிறார். அடுத்து எத்தியோப்பியன், அமெரிக்கன், ஏஷியன், எத்தியோப்பியன், மலையன், அதுக்கப்புறம் மங்கோலியன். ஸோ இப்படின்னு சொல்லி 5 வகையா அதை பிரித்து மனிதர்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அவங்களோட பூர்வீக நம்பிக்கை என்னன்னா, இந்த உலகம் வந்து முதல்ல பிப்ளிக்கலா பார்க்கும்போது, ஏன்னா இது வெஸ்டர்ன் கல்ச்சர்னால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்து ஆதாம் ஏவாள் பிறந்ததை வச்சுதான் அதை கொண்டு வந்தாங்க. ஸோ ஆதாம் ஏவாள் பிறந்தாங்க அப்படின்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் கடவுள் உருவாக்குனாரு. அவங்க மூலமா தான் அந்த சந்ததிகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்றது அவங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு கேள்வி, ஆதாம் ஏவாள் மனுஷன், இன்னொரு விஷயம் பைபிள்ல சொல்லிருக்கு, மனுஷனை கடவுள் வந்து தன்னுடைய உருவத்திலே படைச்சிருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்றப்ப அப்ப கடவுளும் அதே மனுஷனா தான் இருந்திருப்பான். ஏன்னா நீங்க பின்னாடி பைபிள்ல பார்க்கும்போது ஜீசஸ் வந்து தன்னோட ஓன் குமாரனை வந்து அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லும்போது ஜீசஸ் வந்து அவர் மனுஷ ரூபத்துல வராரு. ஸோ கடவுள் கூட மனுஷனாக இருந்திருக்கலாம். அப்ப அவர் வந்து காட் ஆஃப் பிரெஞ்சு பீப்புள், காட் ஆஃப் இங்கிலீஷ் பீப்புள், காட் ஆஃப் ஸ்வீடிஷ் மேன், காட் ஆஃப் ஜெர்மன் மேன் அப்படின்னு சொல்லி அந்தந்த கண்ட்ரியில உள்ள அந்தந்த கண்ட்ரிய பேரை வச்சு அவங்களுக்குடைய கடவுள், ஈசாக்கோடைய கடவுள் அப்பா அப்படின்னால இப்போ வந்து இஸ்ரேலோட இதுக்கு கடவுள் காட் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இஸ்ரேல் நாட்டுகளுக்கு அவர் தான் கடவுளாக இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் என்ன செய்யறாங்க, அவங்க பேர் அவங்க அந்த கண்ட்ரியை வச்சு கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காட் வந்து ஒரு இங்கிலீஷ் மேனோட கடவுள், அவர் வந்து இந்த இங்கிலீஷ் மேன் எல்லாம் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஜேம்ஸ் கால்ஸ் பிரிச்சார்ட்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவர் என்ன பண்ணாருன்னா, ஆடம் அண்ட் ஈவ் வந்து என்னவா இருந்திருப்பாங்க, கொஞ்சம் பிளாக்கா இருந்திருப்பாங்க. இதெல்லாம் 17-18ஆம் நூற்றாண்டு நான் பேசுறது எல்லாம் 17th and 18th சென்ச்சுரியில. ஸோ அவங்க பிளாக்கா இருந்தனால கடவுள் வந்து ஒரு காட் வந்து ஒரு திக்கர் லைட் ஸ்கின் உள்ளவராக இருந்திருப்பாரு. அவர் வந்து இவங்களை வந்து படைச்சிருக்காரு, தன் உருவத்திலே படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களாம் ரொம்ப லைட் ஸ்கின்காரங்க, அதனாலதான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து ஆனா ஹைலி இன்டெலெக்சுவல். ஏன்னா கடவுள் வந்து அவருடைய உருவத்துல படைத்தனால அவங்க வந்து சிவிலைஸ்டா இருக்காங்க, ரொம்பவும் இன்டெலெக்சுவலா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது யூரோப்பியன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஒருத்தர் வந்து 19th சென்ச்சுரியில வராரு. அவரு வந்து சில விஷயங்கள் சொல்றாரு. அவரு வந்து என்ன பண்றாருன்னா, ஹியூமன் வேரியேஷன்ஸ், மனுஷன் எப்படி வேறுபடுறான், ஒரு மனுஷனுக்கும் இன்னொன்று மனுஷனுக்கும் எப்படி வேறுபாடுகள் உள்ளது அப்படின்றத 18th சென்ச்சுரியில அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் நிறைய வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்ஸ்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பிசிக்ஸ் யூஸ் பண்றாங்க. பிசிக்ஸ் யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட்லாம் பிசிக்ஸ் தேவைப்படும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவைப்படும். ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே என்ன பண்றாங்க, ஸ்லோவா 19th சென்ச்சுரி வரைக்கும் வராங்க. ஸோ 19th சென்ச்சுரியில வந்து ஹியூமன் வேரியேஷன் பத்தி அதிகமாக அவங்க ஸ்டடி பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆந்த்ரோபாலஜி சொசைட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஆந்த்ரோபாலஜி சொசைட்டி ஆஃப் பாரிஸ். இது எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1859ல ஒரு பிரெஞ்சு சர்ஜன்ன்றது ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் வந்து பிரெஞ்சுக்காரரு, அவர் வந்து பிரான்ஸ்காரரு. அவர் என்ன பண்றாரு, 1859ல கொண்டு வந்திருக்காரு. அவர் வந்து அவரோட சேர்ந்து பால் புரோக்கா அப்படின்றவரும், அவரும் அது 18ஆம் நூற்றாண்டுல உள்ளவர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சர்ஜரி கொண்டு வந்திருக்காங்க. அந்த சர்ஜரியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜி லெபார்டரியா கொண்டு வந்தாங்க. ஆந்த்ரோபாலஜி லெபார்டரியா கொண்டு வந்துட்டு
அதுக்கப்புறம் லேட்டரா என்ன பண்ணாங்க, அதையே வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜி ஸ்டடி சென்டரா, ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டரா அதை மாற்றி அமைச்சாங்க. ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்து ரேசியல் வேரியேஷன், ரேசியல் எப்படி வேரியேஷன் இருக்குன்றது அடுத்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படியே ஒவ்வொன்றா கொண்டு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ப்ரிமேட்டிவ் ஸ்டடி ப்ரிமேட் ஸ்டடீஸ் பிகின்ஸ்ன்றாங்க. அதாவது எட்வர்ட் டெய்லர்ன்றவர் வந்து யூரோப்பியன் ப்ரிமேட்டிவ் ஸ்டடீஸ் ஆரம்பிச்சிருக்காரு. எங்கன்னா இவரும் இன்னொருத்தர் வந்து லண்டன் பிசிஷியன் அண்ட் மெம்பர் ஆஃப் ராயல் சொசைட்டி. இவங்க என்ன பண்ணாங்கன்னா சிம்பான்சி, அதாவது மனுஷங்களுக்கும் குரங்குகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை, யாருன்னா இந்த எட்வர்ட் டைசன்ன்றவர் யாருன்னா ஒரு லண்டன் பிசிஷியனு. அவர் வந்து இந்த ராயல் சொசைட்டியோட ஒரு மெம்பரு. அவர் என்ன பண்றாருன்னா இந்த எப்படி வந்து இந்த சிம்பான்சி இருக்கு அப்படின்றத ஒரு ஸ்டடி பண்ணி அதை கம்பேர் பண்ணி மனுஷனுக்கும் அந்த மனுஷன் எப்படி இருப்பான், சிம்பான்சி எப்படி இருக்கு, அதாவது மங்கீஸ் எப்படி இருக்கு, விலங்குகள் எப்படி இருக்கின்றது, அப்புறம் மனுஷன் எப்படி இருக்கான்றது படி ஸ்டடி பண்றாங்க. அப்போ அவரோட ஃபர்ஸ்ட் புக் வந்து தாமஸ் ஹென்ரின்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு புக் போட்டிருக்காரு. அவரோட சேர்ந்து அடுத்து வராரு. ஸோ தாமஸ் ஹென்ரி என்ன போட்டிருக்காருன்னா மேன்ஸ் பிளேஸ் இன் நேச்சர், மேன்ஸ் பிளேஸ் இன் நேச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் புக்கை வந்து அவர் கொண்டு வராரு. அது வந்து அவங்க தான் வந்து அப்ளை டார்வினிசம் கொண்டு வந்து ஹியூமனிட்டி கொண்டு வந்து எப்போ மனுஷன் முதல்ல கொண்டு வரோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய நம்பிக்கைகள் வந்து பைபிள்லேருந்து வந்திருக்கு, ஆடாம் ஏவாலேருந்து தான் வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எப்படி மனுஷனுக்கு இருக்கான், மனுஷனுக்கும் குரங்குக்கும் எப்படி இருக்கு. டார்வின் வந்து சொல்லியிருப்பாரு குரங்குல இருந்தா மனுஷன் வந்தானு. பட் அது எந்த அளவுக்கு இல்லாத, மேபி ஆதிவாசிகள் இல்லை ட்ரைபல்ஸ் இல்லை ரொம்ப அந்த மனுஷனை கொண்டு சாப்பிட்றவங்க வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமா உள்ளவங்க அப்படி அட்டவங்க வந்து பழங்குடி மக்கள் இல்லை ரொம்ப ஆதி காலத்து மக்கள் வந்து அப்படி இருந்திருக்கலாம் மேபி. ஆனா வந்து அவங்க வந்து சில மிருகங்கள்லேருந்து வந்திருக்கலான்றது அவரோட தியரி. ஆனா வந்து இதெல்லாம் வந்து கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி மேன்ஸ் பிளேஸ் இன் நேச்சர், இயற்கையில எப்படி மனுஷன் இருக்கான் அப்படின்றத ஸ்டடி பண்றாங்க. அடுத்தது ஜெர்மன்ல வந்து ஒருத்தர் இருக்காரு, யாருன்னா ஏர்ன்ஸ் ஹக்கல் அப்படின்றவர். இது வந்து 1834 1919 வரைக்கும் அவர் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா ஆஃப் ப்ரிமேட் ஆண்டானமி அப்படின்றத ஒரு புதுசாக கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சயின்டிஃபிக் பாலிஜெனட்டிக் ட்ரீஸ்ன்றதை உருவாக்கி கொண்டு வர. ஸோ ஒரு எப்படி இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து ஜெனட்டிக்காக வந்து இப்படி வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு அதை கான்ஸ்டன்டா எடுத்தாங்க, அப்புறம் வேரியண்டா எடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஹியூமன் நேச்சரே வந்து டிஃபர் ஆகுதுனே ஹியூமன் நேச்சர் வந்து பிஹேவியர் வந்து எப்படி டிஃப்ரெண்டா இருக்குன்றத ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க ஜெனட்டிக்னால வந்திருக்கு, ஜெனட்டிக் இப்போ அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்னா அதனால வந்து அந்த சந்ததிகள் அப்படி வந்திருக்காங்கன்றத கொண்டு வராங்க. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா காரல் பியர்சன்ஸ்னு ஒருத்தர், அவர் வந்து 1857 1936 வரைக்கும் வாழ்ந்தவர். காரல் பியர்சன்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ். காரல் பியர்சன்ஸ் காரலேஷன் மாடல்லாம் படிச்சிருப்பீங்க. அவர் என்ன பண்ணார்னா அவர் வந்து ஒரு எடிட்டர் ஆஃப் ஜேர்னல். என்ன ஜேர்னல்னா பயோமெட்ரிக்கான ஒரு ஜேர்னல்ல ஒரு எடிட்டர். அவர் தான் கோ ஃபவுண்டர் அண்ட் எடிட்டர். ஒரு பயோமெட்ரிக்கான்ற ஒரு ஜேர்னலுக்கு வந்து பயோமெட்ரிக்கானா மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பயோ ஹியூமனோட இதை வச்சு ஸ்டடி பண்றாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா அவர் என்ன பண்ணார்னா போன்ஸு, பாடியோட அப்பியரன்ஸு இதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்கன்னா ஸ்டடி பண்ண ஒரு கம்பேரிட்டிவா ஒரு ஸ்டடி பண்றாரு. எப்படி இருக்கு இவங்க போன், எப்படி இருக்கு மனுஷனோட போன், எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க உடம்பு ரீதியா அவங்க ஸ்கல் அவங்களோட எல்லா பாகங்களையும் வைத்து காரலேஷன் யூஸ் பண்ணி டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இவர் வந்து அதை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பிலாசபிக்கல் கிளைமேட்னு சொல்லி த ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் இவர் வந்து என்ன பண்ணாருன்னா பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் கொண்டு வராரு. ஃப்ராங்க் ருஸ்லென்றவர் ரிசீவ் த ஃபர்ஸ்ட் பிஹெச்டி. அவர் வந்து பிஹெச்டி பண்ணி பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜியில் அமெரிக்காவில் பண்ணி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பண்ணி அதுக்கு ஒரு அவார்டு வாங்குறாங்க. ஸோ அவர் தான் பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி முதல்ல கொண்டு வராரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது மாதிரி ஏகப்பட்ட பேர் அது பின்னாடி வந்திருக்காங்க. ஸோ 19 மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் பொஹீமியா அப்படின்றவர் வந்து 1860 1943 அலேஸ் ஹிட்லிகா அப்படின்ற ஒரு பேரு அவர் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, நியூயார்க்ல வந்து நிறைய வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட் எம்ப்ளாய்ட் பண்ணி அந்த பேத்தாலஜினா அதை அந்த டிஷ்யூஸ் வச்சு அந்த இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சு அது என்ன மாதிரி இருந்திருக்கும், யார மாதிரி இருந்திருக்கும், எப்படிப்பட்டவங்க அப்படின்றத ஸ்டடி பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்டடிஸ் வந்து அதுல கொண்டு வரப்பட்டுச்சு.
அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜியோட மேஜர் பீப்பிள் யாரெல்லாம் அப்படின்னா, ஒரு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் போவாஸ், ஜுவன் கோமாஸ், கிரகரி, ஏர்னஸ்ட், ஹூட்டன், ஹெலஸ், ஆலஸ், வில்லியம் குரோக்மேன், டட்லி மார்டன், அடால்ஃப், ஹாரி ஷப்பிரோ, வில்லியம் ஸ்ட்ரா, இப்படி நிறைய பேர் இருக்கு சரியா. டி டேல் ஸ்டீவர்ட், ராபர்ட் டி டெரி, டி விங்கேட் டோட் அண்ட் ட்ரோட்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜியில் நிறைய பேர் வந்து இருந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேர் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ஹூட்டன்றவர் வந்து ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து டிப்ளமோ இன் ஆந்த்ரோபாலஜி வரை பண்ணியிருக்காரு. 1911 பிஹெச்டி முடிச்சுட்டு 1912 வந்து அந்த டிப்ளமோ வாங்கியிருக்காங்க. ஸோ தனியாக நிறைய பேர் இதில் டிப்ளமோ பண்ணி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜியை ஒரு பாடமாக வைத்து நிறைய பேர் அதை ரிசர்ச் பண்ணி நிறைய ஆராய்ச்சி பண்ணி அவங்க அதுலேயே நிறைய வேலை கிடைச்சி அதுலேயே போயிருக்காங்க. ஸோ ஆந்த்ரோபாலஜி மூலமாக ஒரு 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 டிஃப்ரெண்ட் இது எப்படி இருக்குது, நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி ஏகப்பட்ட பேர், அதாவது அந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அந்த நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அந்த நிறைய பேர் வந்து இன்னொருத்தர் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டட்லி மார்டன்றவர் என்ன பண்ணார்னா ப்ரிமேட் டூத் பல்ல வச்சு பல்லு எப்படி இருக்கு ஒவ்வொருத்தரோட பல்ல பற்றி ஸ்டடி பண்ணியிருக்காரு. அது மாதிரி வில்லியம் கே கிரகரின்றவர் வந்து ஃபுட் டீத்தை வச்சு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய பேர் டீத்தை வச்சு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பேர் ஃபுட் இருக்குல்ல, கால் பாதங்களை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐரோப்பிய நாடுகள்லாம் போனீங்கன்னா, யூரோப் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டாலாக இருப்பாங்க. வெரி டால், 6 ஃபீட்டுக்கு மேலே இருப்பாங்க. ரொம்ப ஹை டாலாக இருப்பாங்க. நேச்சுரலாகவே ஃபேமிலியாகவே டாலாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கருப்பாகவே இருப்பாங்க, சில பேர் வெள்ளையாகவே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க ஃபுட் பிரிண்ட்ஸு, அவங்க டீத்து, அவங்களோட மற்ற விஷயங்களை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஸ்டடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆந்த்ரோபாலஜியில் ஒரு ஸ்டடியாக இருந்திருக்கு. இப்போ இது எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இப்படிதான் மனுஷன் இருப்பான், இப்படிதான் மிருகங்கள் இருக்குன்னு சொல்லி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு புக்கு வந்திருக்கு, அதுதான் தி சோஷியல் லைஃப் ஆஃப் மங்கீஸ் அண்ட் ஆப்ஸ். இதுவும் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கைட் டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் ஸ்கெலிட்டன் மெட்டீரியல் அப்படின்றத ஒரு பப்ளிகேஷன் 1939 குரோகமேன்றவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட புஸ்தகங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் பிசிக்கல் த நியூ பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜின்ற ஒரு புக் இருக்கு. இந்த மாதிரி நிறைய புஸ்தகங்களை வந்து யாருன்னா கிராஸ் கிளார்க்ன்றவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய புஸ்தகங்களே அவர்கள் வெளியிட்டிருக்கார்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம அதில் பார்த்தது, ஜெனிசிஸில் பார்த்துட்டு இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் காட்டிடுறேன். ஸோ பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜின்னா என்ன அப்படின்னா, இது வந்து மெயினாக வந்து உயிரியல், மானுடவியல், இயறியல், மானுடவியல் என்றும் அழைக்கப்படுகிறது. உயிரியல் மானுடவியல் வந்து பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜியை வந்து பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்றாங்க. அதாவது இயறியல் மானுடல் என்றும் அழைக்கப்படுகிறது என்பது மானுடலின் ஒரு கிளையாகும். இது மனிதர்களை அவர்களின் பிரமாண வரலாற்றின் சூழல் உயிரினங்களாக ஆய்வு செய்வதில் கவனம் செலுத்துகிறது. ஸோ அவங்க எப்படி இருந்தாங்க, அவர்களின் பரிணாம வரலாற்றின் சூழல் உயிரினங்களாக ஆய்வு செய்வதில் கவனம் செலுத்துகிறது. இது மனித பரிணாமம், மரபியல். ஆந்த்ரோபாலஜியில பார்த்தீங்கன்னா தமிழ் டேர்ம்ஸ் வந்து ரொம்பவும் டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. பட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது இங்கிலீஷ் எழுதுவீங்க. பட் உங்களுக்கு ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஹியூமன் எவல்யூஷன்னா என்ன, ஸோ மனிதன் எப்படி வந்து முதன்மையில் எப்படி வரான், அவனுடைய மரபுகள் எப்படி இருக்குது, அவனுடைய பரிணாமம் எப்படி இருக்கிறது, அவனுடைய மாறுபாடுகள் எப்படி இருக்குது, மற்றும் தடயவியல், அவங்களுடைய ஏதாவது இருக்கும் இல்லையா, அவங்களுடைய தடயவியல் இருக்கும். ஸோ இதெல்லாம் மானுடவியல். இவர் அனைத்து என்ன பண்ணாங்க, உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளை உள்ளடங்கி உள்ளது. ஸோ இது எல்லாமே. ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் எவல்யூஷன் இருக்கும். ஹியூமன் எவல்யூஷன் சொன்னால் மனித பரிணாமம், அடுத்து வந்து ஜெனட்டிக்ஸ் மரபியல், பிரிமிட்டாலஜின்னு சொல்லும்போது முதன்மையில், அப்புறம் ஹியூமன் வேரியேஷன் மனித மாறுபாடு, மற்றும் ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜி.
ஸோ தடவியல், மானுடியல் இதெல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி. இந்த பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜியில் சில பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ பிரான்ச்சஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த எவல்யூஷன் இருக்கு. எவல்யூஷன் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சுயல் இது வந்து எப்படின்னா டார்வினோட இதில் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி மனுஷன் வந்தா காலகட்டத்தில் எப்படி மாறலாம், அவன் எப்படி உயிர் வாழ்கிறான் மற்றும் சாதகமான பண்புகளை கொண்ட தனிநபர்களின் இனப்பெருக்கம் மூலம் மாறியுள்ளன என்பதை விளக்குகிறது. ஸோ உயிரில் வந்து என்ன பண்ண எப்படி வந்து மனுஷன் இருந்தான், எப்படி வாழ்ந்தான், இதுதான் எவல்யூஷன். ஸோ டார்வின் தேர்லேருந்து கொண்டு வந்து இந்த வந்து எப்படி கொண்டு வராங்கன்றதை பார்க்குறோம். அடுத்து ஹியூமன் எவல்யூஷன். ஹியூமன் எவல்யூஷன் சொல்லும்போது நம்மளுடைய ஃபாசில் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, மனுஷனுடைய ஸ்பீசிஸ், அதாவது நம்மளுடைய ஹார்மோன்ஸ், அது என்ன சொல்றோம்னா மனித படிமம் சொல்லுவாங்கல்ல, நம்ம கிடக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு கண்டுபிடிச்சு ஏர்லியரா அந்த கீழே இருக்க ஸ்கெலிட்டன்ஸ் இல்லைன்னா ஏதாவது இருந்திருக்கும். ஸோ அதை வச்சு ஹோமோ ஹேபில்ஸ்ன்னு சொல்றாங்க, ஹோமோ எரக்டஸ்ன்னு சொல்றாங்க. இதை வச்சு என்ன பண்றாங்கன்னா அதை படிக்கிறாங்க, எப்படி மனுஷன் வந்திருப்பான்றத அந்த கிடைச்சிருக்க அந்த ஸ்கெலிட்டன் மூலமா. இந்த டேர்ம்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஏர்லி ஹியூமன் ஸ்பீசிஸ்ல வந்து என்னென்ன சொல்றாங்கன்னா ஆஸ்ட்ரோலோபிதெகஸ், ஹோமோ ஹபிலிஸ் அண்ட் ஹோமோ எரக்டஸ். ஸோ இந்த மூணு வச்சு தான் என்ன பண்ணாங்க, ஹோமினின்ஸ் அப்படின்றது மனித படிமம் வச்சு ஸ்டடி பண்ணி கொண்டு வரது தான் ஹியூமன் எவல்யூஷன் கொண்டு வராங்க. ஓகே, இப்போ இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்க்க போறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல முதல் டைப் வந்து ப்ரிமட்டாலஜி. ப்ரிமட்டாலஜினா என்ன அப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட எப்படி இருந்தாங்க அந்த மக்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க பழைய காலத்தில் எப்படி அவங்க கூட இருந்தவங்க யார் இருந்தாங்க, அவங்களோட மனிதர்களா விலங்குகளா எந்த மாதிரி இருந்தாங்க, ஸோ அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட இது எப்படி இருந்துச்சு, ஸோ மனிதனுடைய இயல்புகள் எப்படி இருக்கிறது, அப்புறம் விலங்குகளுடைய இயல்புகள் எப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணுவதுதான் ப்ரிமட்டாலஜி. ஸோ ப்ரிமட்டாலஜி வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஜேன் கோடல்ன்றவர் 1969 ஸ்டார்ட் பண்ணாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா கோம்ஸ் ஃப்ரீ நேஷனல் பார்க் ஆஃப் டான்சானியால வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதை கொண்டு வந்தாங்க. ஸோ ப்ரிமட்டாலஜி அப்படின்றது ஸ்டடி ஆஃப் நான் ஹியூமன்ஸ், அதாவது மங்கீஸை பத்தி படிக்கிறது. மங்கீஸ்னா குரங்குகள், ஏப்ஸ் குரங்குன்னு போட்டிருக்கேன். ஏப்ஸ்ன்றது விலங்குகள் மற்றும் எலும்பிச்சை, அதாவது கிடைக்கக்கூடிய எலும்பு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு கண்டுபிடிப்பது தான் நான் ஹியூமன் ப்ரிமேட்ஸ். The study of non-human primates helps biological anthropologists. எப்படின்னா அவங்க எவல்யூஷன், மனிதனுடைய பரிணாமம் எப்படி இருந்துச்சு, அவங்க நடத்தை மற்றும் உடல், அவங்களுடைய அனாட்டமின்றது உடல் கூறியல் ஆகியவற்றின் அம்சங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது. ஸோ விலங்கினங்கள் நமது நெருங்கிய வாழும் உறவினர்கள் அவற்றின் ஆய்வு மனிதர்களின் பரிணாமம் கடந்த காலத்தை பற்றிய நுண்ணறிவை வழங்குகிறது. அதாவது என்ன பண்ண முன்னாடி எப்படி இருந்தாங்க, பாஸ்ட்ல எப்படி இருந்தாங்க அப்படின்றத இப்போ உள்ளதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அவங்க மனிதன் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க பிஹேவியர் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய அனாட்டமி எப்படி இருந்துச்சு, அவங்களோட கூட இருந்த சொந்தக்காரங்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்களோட வாழ்ந்து வந்தவர்கள் க்ளோஸா, அதாவது நெருங்கிய இருந்தவர்கள், இவங்களை பத்தி ஸ்டடி பண்றது தான் ப்ரிமட்டாலஜின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலியோ ஆந்த்ரோபாலஜின்னு சொல்றாங்க. இது என்னன்னா இது வந்து ஆக்சுவலா மெயினா பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன், பாலியோ ஆந்த்ரோபாலஜின்றது இந்த போன்ஸ், அந்த இருக்கக்கூடிய போன்ஸையும் ஃபுட் பிரிண்ட்ஸையும் வச்சு ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய போன்ஸ் எப்படி இருக்கு, ஒவ்வொருத்தருடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ஸ்டடி பண்ணி கொண்டு வரது தான் ப்ரிமட்டாலஜினா. ஆப்ஸை பத்தி மங்கீஸை பத்தி ஸ்டடி பண்ணி கொண்டு வரதான், இவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றத, மனுஷன் எப்படி இருந்தா, குரங்கு எப்படி இருந்துச்சு, விலங்குகள் எப்படி இருந்துச்சு, இல்லை எலும்பு குழுகள் எப்படி இருந்துச்சுன்றதை வச்சு கண்டுபிடிச்சு அவங்க தான் கொண்டு வர்றாங்க. எலும்பு குழுன்னு சொல்ல இட் இஸ் லைக் என்ன சொல்றது, அந்த காலத்துல இருந்த சில கிடைச்ச சில விஷயங்களை வைத்து அவங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் பார்க்குறோம். அடுத்து வந்து பாலியோ ஆந்த்ரோபாலஜினா என்னன்னா ரெண்டு விஷயங்கள். ஒன்றுனா ஃபுட் பிரிண்ட்ஸும் அண்ட் போன்ஸை வச்சு ஸ்டடி பண்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய இது எப்படி இருக்கு, போன்ஸை வச்சு அவன் எப்போ பிறந்திருப்பான், எவ்வளோ வயசாயிருக்கும், அவனுடைய ஏஜ் எல்லாமே ஸ்டடி பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சு அதை கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி ஹியூமிட் ஃபாசில்ஸ் வச்சு ஸ்டடி பண்றது. ஹியூமிட் ஃபாசில்ஸ்னா நான் சொன்னேன்ல,
மனித பரிமாணம், அவங்க 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 படிமம், மனிதனுடைய படிமம் எப்படி இருக்குன்றதை வச்சு ஸ்டடி பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து எங்க பண்ணாங்கன்னா டான்சானியால ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த ஆப்பிரிக்கால மேரி அண்ட் லூயிஸ்ன்றவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆஸ்ட்ராலஜின்னு சொல்றாங்க. ஹியூமன் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னா இது குறிப்பா முக்கியமா இது வந்து ஆஸ்ட்ராலஜினாலே போன்ஸை பத்தி ஸ்டடி பண்ணுதான். ஸோ ஹியூமனோட போன் எப்படி இருக்கு, அவங்க போனை வச்சு அவங்க என்ன மாதிரி வயசு இருக்கும், அவங்களுக்கு என்ன ஆணா பெண்ணா, அவங்க வளர்ச்சி எந்த எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க, அவங்க ஸ்கெலிட்டனோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட மார்ஃபாலஜி, அவங்களோட அவங்களோட இருக்கிற உறவுகள்லாம் எப்படி இருக்கு, அவங்களோட ஃபுல் ஸ்டடியும் அவங்க ஹிஸ்ட்ரியும் ஸ்டடி பண்ணுறது தான் அதில் அது கிடைக்கக்கூடிய அந்த ரிமைன்ஸ் கிடைக்கிறதுல ஹியூமன்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பல விஷயத்தில் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கண்டுபிடிக்கும். இது ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் ஆகும்னா ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜிக்கும் இது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷன் அந்த எலும்புக்குள்ள அந்த எலும்பு குண்டை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போனை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவன் ஹெல்த் எப்படி இருந்துச்சு, அவனுக்கு என்ன டிசீஸில் இருந்தான், ஜெனட்டிக்காக அவன் எப்படி இருந்தான், ஏர்லி பாப்புலேஷன் எப்படி இருந்தான், வார் டைமில் போர் புரியும் போது ஏதாவது காயங்கள் பட்டிருக்கா, ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ ப்ரிமிட்டாலஜி சொன்னேன் உங்களுக்கு. அடுத்தது பேலியோ ஆந்த்ரோபாலஜின்னு சொன்னேன். ஸோ ப்ரிமிட்டாலஜினா ஏப்ஸை பற்றி மங்கீஸை பற்றி படிக்கிறது தான் ப்ரிமிட்டாலஜி. அடுத்து வந்து பேலியோ ஆந்த்ரோபாலஜியில் வந்து ஃபாசில் ரிமைன்ஸ், ஹியூமனுடைய ஃபாசில் ரிமைன்ஸை வச்சு அவங்க போன்ஸையும் அவங்க ஃபுட் பிரிண்ட்ஸையும் வச்சு ஸ்டடி பண்ணுறது. அடுத்த ஹியூமன் ஆஸ்ட்ராலஜி வந்து வெறும் போன்ஸை மட்டும் வச்சு எப்படி இருந்துச்சு, அவங்க ஹியூமன் பாடியில் கிடைக்கக்கூடிய போனை வச்சு அவங்களுடைய ஃபுல் சரித்திரம், அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க, என்ன மாதிரி வாழ்ந்திருப்பாங்க, என்ன மாதிரி சாப்பிட்ருப்பாங்க, இல்லை என்ன வியாதியோடு இருந்திருப்பாங்க, எவ்வளோ காலம் வாழ்ந்திருப்பாங்க, ஆனா பெண்ணன்றது அவங்க ஸ்டடி பண்ணுறாங்க. அடுத்தது பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ்ன்றப்ப ஜெனட்டிக்ஸ் வரும். அடுத்து பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ். ஸோ ஜெனட்டிக்ஸ் எப்படி இருக்கு, அவங்க வந்து என்ன மாதிரி ஜீனோட வாழ்ந்து வந்தாங்க அப்படின்றத ஸ்டடி பண்ணலாம். ஸோ இந்த ஏரியா என்ன பண்ணுன்னா மனிதர்கள் மற்றும் பிற விலங்குகளின் மரபணு அமைப்பை புரிந்து கொள்ளுதல் கவனம் செலுத்துகிறது. இது என்னன்னா மனுஷனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள என்ன இருக்கு, ஜீன் இருக்கு, இது எப்படி வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த ஜீன் வந்து எப்படி வேறுபட்டு காணப்படுகிறது, மக்களுடைய ஜீன் எப்படி இருக்கு, விலங்குகளோட எப்படி இருக்கு, இந்த ஜெனட்டிக்ஸ்னால வந்து உடல் ரீதியாக வந்து என்ன மாதிரி ஹெல்த் இருந்துச்சு, எப்படி ஒரு மனுஷன் வந்து பிறந்து வளர்ந்து வந்தான், ஸோ அவனோட மரபியல் எப்படி இருந்துச்சு, அவனோட பங்கு ஆகியவற்றை படித்து இதில் அடங்கும். இது கொண்டு வர ஆரோக்கியத்தில் எப்படி இருந்துச்சு, ஆரோக்கியத்தில் உள்ள மரபியல் மற்றும் அவனோட மனித பரிணாமம் எப்படி இருந்துச்சுன்றதை ஸ்டடி பண்றது தான் ஜெனட்டிக்ஸ். ஸோ அதுதான் இதில் பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் எக்காலஜி அப்படின்னு சொல்லும்போது இது ஹியூமன் மனித மாறுபாடு மற்றும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஹியூமன் எக்காலஜின்னு சொல்றப்ப எக்காலஜினா சமூகம், என்வாயர்மெண்ட், ஒரு மனுஷன் எந்த என்வாயர்மெண்ட்ல வாழ்ந்து வருகிறான் அப்படின்னு ஸ்டடி பண்றாங்க. அப்ப எந்த என்வாயர்மெண்ட்ல வரான் அப்படின்னா குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல நேத்து கிளாஸ்ல அவங்க சொன்னீங்க ஐலாண்ட்ல நிறைய பார்த்தாங்க. அதாவது ஒரு தீவுகள்ல பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு ஐலாண்ட்ல பார்க்கலாம், இல்லை ரிவர் வேலியில பார்க்கலாம், இல்லை ரொம்ப அதிகமான ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு இடங்கள்ல ரொம்ப உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு வேலி, இல்லை போலார் ரீஜன்ல பார்க்கலாம், இல்லை டெசர்ட்ல பார்க்கலாம், இந்த மாதிரி. ஸோ டெசர்ட், போலார் ரீஜன், ஹை ஆல்டிடியூட்ஸ், ரிவர் வேல்யூஸ், ஹைலாண்ட்ஸ், இவங்க எல்லாம் எக்காலஜி இந்த என்வாயர்மெண்ட்ல மனுஷங்க எப்படி வாழ்ந்து வந்தாங்கன்ற பார்க்கறது தான் ஹியூமன் எக்காலஜின்னு சொல்றாங்க. அடுத்து ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இதெல்லாம் ஸ்டடி பண்ண முடியாது. ப்ரிமிட்டாலஜி என்ன பண்றாங்க, ஹியூமன் ஆஸ்டியாலஜியில் என்ன பண்றாங்க, பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ்ல என்ன பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உங்க டெக்ஸ்ட் புக்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிசிக்கல் தான் கொடுத்துருவாங்க. லேட்டர் தான் இந்த பிசிக்கல் வந்து பயாலஜிக்கலா மாறுது. எப்படி மாறுதுன்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருப்பி வரும்போது கன்க்ளூஷன்ல உங்களுக்கு அது சொல்லிடுறேன். அடுத்து லாஸ்ட் வந்து ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். மனிதன் எப்படி வளர்ந்துருக்கான், எப்படி இருக்கான், இது மெயினா பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி ஸ்டடி வந்து ஹியூமன்ஸ் பிசிக்கலி அக்ராஸ் த வேர்ல்ட் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி வந்து அவங்க எந்த சூழ்நிலையில வாழ்கிறார்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கின் கலரு, அவங்க பாடி சைஸ், நான் சொன்ன ஷேப்பு, குண்டா இருப்பாங்க, ஹைட்டா இருப்பாங்க, ரொம்ப டாலா இருப்பாங்க, ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனா இருப்பாங்க, ரொம்பவும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அவங்களோட உணவு வகைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாண்டா சாப்பிடுவாங்க. அவங்க வந்து காரமாக சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக சாப்பிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பயங்கர காரமாக சாப்பிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பூச்சிகளையும் வந்து சாப்பிடுவாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஹியூமன் வேரியேஷன் நிறைய வந்து மாற்றங்களை கொண்டு வருகிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழந்தையிலேருந்து இதில் ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்த்தேன். என்ன எக்ஸாம்பிள்னா, ஒரு லேடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன குட்டி சிம்பான்சியை வாங்கி வளர்த்துருக்காங்க. சிம்பான்சி வாங்கி வீட்டிலே வளர்த்துருக்காங்க. அதை ஒரு தனியாக ஒரு அறையில் வைத்து வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட பேர் முதற்கொண்டு இதில் இருக்கு. ஸோ அந்த குழந்தையும் வளர்க்குறாங்க. அந்த குழந்தை எப்படி இருக்கு, அந்த குட்டி குழந்தை, அந்த குட்டி சிம்பான்சி எப்படி இருக்குன்றதெல்லாம் அந்த காலத்தில் வந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சொந்த வீட்டிலேயே உட்காந்து தன்னுடைய பையன் எப்படி இருக்கான், இந்த சிம்பான்சி எப்படி வளருது, குட்டி சிம்பான்சி எப்படி வளருது அப்படின்றதெல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஜீன் மூலமா என்ன பண்றாங்கன்னா, ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து என்ன ஸ்டடி பண்ணா, ஜைகோட் ஒன் செல் எப்படி இருக்கு, அந்த ஒன் செல் எப்படி மெச்சூரிட்டி ஆகுது, அப்புறம் ஓல்ட் ஏஜ்ல எப்படி வந்து அது வந்து மக்கி போகுது, அதோட இது வந்து ரொம்ப உலர்ந்து போகிறது அப்படின்றத படிக்கிறாங்க. மெயினா பாத்தீங்கன்னா, இப்போ குழந்தை பிறக்குன்னா அந்த குழந்தை புரத வச்சு இந்த குழந்தை அம்மாவோட தாயோட கருவுக்குள்ள எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி பர்த் இருக்கு, அதுக்கப்புறம் அது மெச்சூரிட்டி எப்படி வருது, இந்த குழந்தை வந்து என்ன ஜீனோட இருக்கு, அந்த ஹெரிட்ரி எப்படி இருக்கு, அந்த குழந்தைகிட்ட அப்பாவோடது இருக்கா அம்மாவோடது இருக்கா, எல்லாத்தையும் அது வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லி கொண்டு வரோம். அடுத்து நீங்க பார்த்தா ஹியூமன் வேரியேஷன்ஸ் அதான் இங்க கொடுத்துருக்கேன். ஹியூமன் வேரியேஷன் சொல்லும் போது தான் சொன்னேன் உங்களுக்கு. அவங்க வந்து ஹியூமன் வேரியேஷன் நிறைய வந்து மாறுபட்டு சிமிலரா இருக்க மாட்டாங்க. அதான் சொன்னேன், ட்வின்ஸ் இருப்பாங்க. ஆனா ட்வின்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதான் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க உங்களுமே. ஸோ ட்வின்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில மாறுபட்டு காணப்படும். ஏதாவது வந்து அவங்களுடைய கை ரேகைகள் மாறும், இல்லை காலில் வந்து சில மாற்றங்கள் காணப்படலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு கண்டிப்பா ஹியூமன்லே, அதாவது பாடி பயாலஜிக்கலாவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். பயாலஜிக்கலா வந்து யாருமே ஒரே மாதிரியாக இல்லை என்பதுதான் இந்த 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 ஆந்த்ரோபாலஜியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆந்த்ரோபாலஜி பொறுத்த வரைக்கும் யாருமே ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து வெவ்வேறு சூழ்நிலைகள் வாழ்ந்திருப்பார்கள், வெவ்வேறு விதமாக இருப்பார்கள். அப்படியே ஒன்றாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டிப்பா மாற்றங்கள் இருக்கதான் செய்யும் அவங்களுக்கு. ஸோ இதான் வந்து அடுத்து வந்து ஹியூமன் ஜெனட்டிக்ஸ்னு உங்களது இருக்கு. ஸோ ஹியூமன் ஜெனட்டிக்ஸ் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னா இதில் வந்து நிறைய இருக்கு. என்னன்னா பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ், பயோகெமிக்கல் ஜெனட்டிக்ஸ், மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ், சைட்டோஜெனட்டிக், ஜெனட்டிக் ஸ்கிரீனிங், ஜெனட்டிக் கவுன்சிலிங், அது மாதிரி டெவலப்மெண்ட் ஜெனட்டிக்ஸ், கிளினிக்கல் ஜெனட்டிக்ஸ், ஜெனோமிக்ஸ் ஆர் சம் ஆஃப் த கீ ஸ்டடி ஏரியாஸ். இந்த ஹியூமன் ஜெனட்டிக்ஸ்ல இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க டீட்டெயிலா படிக்கும்போது நிறைய விஷயங்கள் அதில் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபாரனிக்ஸ் எப்படி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜின்றதுன்னா இது மெயினாக எதுக்குன்னா, இந்த கிடைச்சிருக்க சில விஷயங்கள் போனை வச்சோ இல்லை ஏதாவது ஒரு எலும்பு கூண்டை வச்சோ இல்லை எதை வச்சோ கிடைக்கிறத வச்சு, ஸ்கெல்டன் வச்சு கிடைக்கிறத வச்சு என்ன பண்ணாங்க, அது வயசு இப்போ வந்து ரொம்ப அது யூஸ் பண்றாங்க. எதுக்குன்னா, இது எப்படி இறந்துருப்பான், ஏதாவது கிரைம் இருக்குன்னா அந்த கிரைம்ல வந்து அவனுக்கு எப்படி கொண்டிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு கொண்டாங்களா, இல்லை வீட்லயே கொண்டுட்டாங்களா, இல்லை யாரும் வந்து கொலை பண்ணிட்டாங்களா, இல்லை அவனே வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டானா, இல்லை ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்து அவன் செத்து போயிட்டானா, இல்லை டிசீசஸ் செத்து போயிட்டானா. ஸோ இந்த மாதிரி எந்த காசஸ் இருக்குன்றத அந்த அந்த கிடைக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது உடல்ல கிடைக்கக்கூடிய அந்த சில ஸ்கெல்டன்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வச்சு என்ன பண்ணுவாங்க கண்டுபிடிப்பாங்க. இதை வச்சு கண்டுபிடிச்சு தான் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த எலும்பு கொட்டையை வைத்து என்ன பண்ணான்றதை கண்டுபிடிப்பாங்க. அப்போ இப்போ இறந்துருக்கான்ற யார் இறந்துருக்கான்னு கூட தெரியாது. ஸோ உயிரோட இருக்கானா இறந்துருக்கானா, சில பேர் உயிரோடய புதைச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கூட கண்டுபிடிச்சி அவங்க அந்த ஆராய்ச்சியில் கொண்டு வராங்க. ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இதுலேயே அவங்க கொண்டு வரேன். அடுத்து இது ஒன்று சொல்கிறாங்க, உயிர் தொல்லியல். இது வந்து என்னன்னா ஹியூமன் ரிமைன்ஸ் கிடைக்குதுல்ல, மனுஷன் கிடைக்கிறத வச்சு அவன் பாப்புலேஷன் ஹெல்த் எவ்வளவு, அவன் என்ன சாப்பிட்ருப்பான், அவன் லைஃப் ஸ்டைல் என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க கல்ச்சர் எப்படி இருக்குன்றதையும் கொண்டு வரும். இது பேர் வந்து பயோ ஆர்கியாலஜி. இதான் உங்களுக்கு முதலே நான் சொன்னேன், பயோ ஆர்கியாலஜி. ஓகே,
ஓகே, அப்போ இதில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிமட்டாலஜி பார்த்தோம். ப்ரிமட்டாலஜினா என்னன்னு சொன்னேன், ஸ்டடி ஆஃப் நான் ஹியூமன் ப்ரிமேட்ஸ். ஸோ மனுஷன் விலங்குகளை பற்றி, மனிதர் அல்லாத விலங்குகளை பற்றி ஆய்வு செய்வதாகும். அதாவது குரங்குகள், சிம்பான்சி, இல்லைன்னா கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை வைத்து, ஸோ மனிதர்கள் அல்லாத கிடைக்கக்கூடிய விலங்குகளை பற்றி ஆராய்வது ப்ரிமிட்டாலஜி. அடுத்து வந்து ஜெனட்டிக்ஸ் அண்ட் சொன்னேன். ஜெனட்டிக்ஸ் வந்து ஜீன், நம்ம உடம்புல இருக்க ஜீனை வச்சு பாப்புலேஷன் ஜெனட்டிக் எப்படி இருக்குன்றதை வச்சு அவன் எந்த மாதிரி வாழ்ந்துருப்பான்றதை கொண்டு வந்து அவன் ஹெல்த்தை பற்றி கொண்டு வரலாம், அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து ஹியூமன் வேரியேஷன் எப்படி இருக்கு, எப்படி மனுஷன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபட்டு காணப்படுகிறான். ஸோ என்வாயர்மெண்ட் மூலமா அந்த அந்த குறிப்பிட்ட அந்த என்வாயர்மெண்ட் எப்படி அக்ராஸ் த வேர்ல்டில் வந்து உலக ரீதியாக ஃபிசிக்கலாக வந்து என்வாயர்மெண்ட் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட்டில் மக்கள் எப்படி இருக்கான். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கருப்பாக இருப்பாங்க, நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மேபி அந்த ஏஷியனுடைய இம்பேக்ட் இருந்துச்சா, எங்கே இருந்துச்சுன்னு தெரியல. நம்மளுக்கு எப்படி வந்து கருப்பாக வந்துச்சுங்க. ஸோ இது எல்லாமே பாடி சைஸ், ஷேப், ஃபிசியோலாஜிக்கல் அடாப்ஷன்ஸ், இது எல்லாமே அதாவது எக்ஸ்ட்ரீம் அவங்களோட ஹை ஆல்டிடியூட்ஸ் எல்லாமே வந்து படிக்கிறது தான் அந்த ஹியூமன் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஃபாரின், அதுனா ஸ்கெல்டன் ரிமைன்ஸ் இருக்குன்ற அந்த ஸ்கெல்டன் வச்சு அவங்க என்ன வயசு உள்ளவங்க, என்ன ஆணா பெண்ணா, ஆக்சுவலாக ஜெண்டர் என்ன ஜெண்டர் உள்ளவங்க, ஆக்சுவலாக பயாலஜிக்கல்னால செக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஜெண்டர்னு போட்டால் மேல் ஃபீமேல் வரும். ஸோ பயாலஜிக்கல்னால செக்ஸ் ஓரியன்டட்னால பயாலஜிக்கல்லாம் அவங்க வந்து ஆணா பெண்ணா, அது மாதிரி அவங்க ஆன்சஸ்ட்ரி எப்படி இருந்திருப்பாங்க, அப்புறம் எப்படி இறந்துருப்பாங்க, ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதா இல்லை. அடுத்தது பயோ ஆர்கியாலஜி. பயோ ஆர்கியாலஜியில் வந்து அவன் வந்து பாப்புலேஷன் அவனோடதை வச்சு அவனோட ஹியூமன் ரிமைன்ஸ் அவனுக்கு கிடைக்கிற ஏதாவது ஒரு பார்ட்டை வச்சு அவனோட பழைய காலத்தில் கிடைச்சிருக்க சில விஷயங்களை வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவனோட பாஸ்ட் பாப்புலேஷன் ஹெல்த் எப்படி இருக்குது, அவன் டயட் எப்படி இருக்குது, அவன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க மக்கள், அவங்க கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறது தான் பயோ ஆர்கியாலஜி. இப்போ வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி, பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி 19th சென்ச்சுரியில் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா சார்லஸ் டார்வின் வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. மெயினாக வந்து எவல்யூஷனரி தியரியை கொண்டு வந்தார். அண்ட் தாமஸ் ஹக்ஸ்லின்றவர் இந்த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆரிஜினை பற்றியும், ஹியூமன் எப்படி வந்துச்சு, வேரியேஷன் எப்படி வந்துச்சு, இந்த எவல்யூஷன் தியரியை கொண்டு வந்தது 19ஆம் நூற்றாண்டு. ஆனால் 17ஆம் நூற்றாண்டுலேயே நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன், 17ஆம் நூற்றாண்டில் என்ன வந்துச்சுன்னா அவங்க வந்து ஆதாம் ஏவாலேருந்து வந்தது கதையெல்லாம் அவங்க சொல்லியிருக்கேன். ஸோ ஆதாம் ஏவாலேருந்து எப்படி வந்தாங்க, ஆதாம் ஏவாலேருந்து வரும்போது அவங்க வந்து நோவா காலத்துலேருந்து வந்தவங்க தான் மக்கள் என்று சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுள் வந்து தன்னோட உருவத்திலே தன்னோட மனுஷனை படைத்திருக்கிறான்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் வந்து நம்ம 17th சென்ச்சுரியில் பார்த்தோம். அப்புறம் 18th சென்ச்சுரியில் என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக என்ன பண்ணாங்கன்னா, ஓகே மனுஷன் எப்படி இருக்கான், குரங்கு எப்படி இருக்கான் அப்படின்னு ஒவ்வொன்றா கொண்டு ஆரம்பிச்சாங்க. ஆனால் சில தியரிஸ் வந்து டார்வின் தியரிஸ்ன்னு சில பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து மனுஷன்லேருந்து தான் குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வந்து ஆதாம் ஏவாலேருந்து தான் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஃபுல்லாக ஆடம் அண்ட் ஈவ்லேருந்து தான் வந்தாங்க. பட் லேட்டர் டேஸில் வந்து 19th சென்ச்சுரியில் இந்த மாதிரி நிறையா கண்டுபிடிப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து 20th சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி வந்து என்னச்சுன்னா ஒரு டிஸ்டிங் டிசிப்ளினை கொண்டு வந்துச்சு. அதில் வந்து என்ன பண்ணாங்க, இந்த ஃபாசில் கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அதாவது ஆப்பிரிக்காவில் ஏஷியாவில் கிடைக்கிறத வச்சு அவங்க ஜீன் எப்படி இருக்குது அதை பற்றி ஸ்டடி பண்ணி மனுஷன் எப்படி வந்திருப்பான், அவன் எப்படி அவன் உருவாக்கப்பட்டான், அவங்க உடம்பு உறுப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அது வந்து 20th சென்ச்சுரி. அப்புறம் மிட் 20th சென்ச்சுரியில் வந்து மாடர்ன் சிந்தசிஸ் கொண்டு வராங்க. அதுனா 1930s and 1940s வந்து டார்வின் எவல்யூஷன் வித் மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ்ன்றதை கொண்டு வராங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி எப்படி வந்துச்சு அப்படின்றத கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி உள்ள வருது. இப்போ வந்து எல்லாருமே அது ஃபிசிக்கல் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜின்னு மாற்றி அதை வந்து ஒரு ஹியூமன் வேரியேஷன் பற்றி ஸ்டடி பண்ணுறது, ஒரு மனுஷனுடைய எவல்யூஷனை பற்றி ஸ்டடி பண்ணுறது பண்ணாங்க. அப்புறம் லேட்டர் ஹாஃப் ஆஃப் த 20th சென்ச்சுரியில் என்ன பண்ணாங்கன்னா, அது வந்து அதுதான் அப்போ தான் வந்து என்னது பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜியாக மாறுது. அப்போ தான் ப்ரிமிட்டாலஜினா என்ன, இப்போ நான் அவங்க சொல்லி கொடுத்தல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது. ஸோ பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜினா என்ன, அதை பற்றி விரிவாக படிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் ப்ரிமிட்டாலஜி, பயோ ஆர்கியாலஜி, ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜி இதெல்லாம் வந்து கொண்டு வரப்படும். ஸோ நிறைய வந்து நவீன தொழில்நுட்பத்தில் வந்து நிறைய வந்து நவீன விஷயங்களை கொண்டு வந்து அட்வான்ஸாக கொண்டு வந்து டிஎன்ஏ அனலைஸ் பண்ணுறது, டிஎன்ஏ அனலைஸ் பண்ணி அது என்ன மாதிரி இருக்காங்க, என்ன மாதிரி யாரோட டிஎன்ஏ யாருக்கு மேட்ச் ஆகுதுன்னு பண்ணது
இந்த மாதிரி விக்டிமைஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இது வந்து ரெவல்யூஷனைஸ் த ஃபீல்டு. அடுத்து 21st சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச்சாக கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணுதுன்னா பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி வந்து ஹைலி இன்டர்டிசிப்ளினாக கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பயாலஜி, ஜெனட்டிக், ஆர்கியாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்தாங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடலாம், டேட்டா போடலாம், கம்பேர் பண்ணலாம் எல்லாம். ஈவன் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இதை ஒரு இதை வரைஞ்சிட்டு அதை வச்சு என்ன பண்ணுவாங்க கண்டுபிடிப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் போலீஸ் இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வச்சு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி இருப்பான், இப்படி கண்ணு இருக்கும், இப்படி மூக்கு இருக்கும், இப்படி வாய் இருக்குன்னு சொன்ன உடனே அதை வச்சு ஒரு படம் வரைஞ்சி எப்படி மனுஷன் இருப்பான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பயாலஜியில் ஆரம்பிச்சு, ஜெனட்டிக்ஸில் ஆரம்பிச்சு, ஆர்கியாலஜி ஆரம்பிச்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரைக்கும் இப்போ வந்துருச்சு. இது வந்து ஹியூமன் எவல்யூஷன் எப்படி இருக்குது, ஜெனட்டிக் ரிசர்ச் எப்படி போயிட்டுருக்கு, ஹியூமன் அடாப்ஷன் டு குளோபல் சேலஞ்சஸ் எப்படி இருக்குது, கிளைமேட் சேஞ்ச் மாறும்பொழுது எப்படி இருக்காங்க. அந்த காலத்தில் இயற்கையிலே எல்லாம் மனுஷங்கள் வாழ்ந்துட்டாங்க. இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் மாறுது இல்லையா. ஸோ பாப்புலேஷன் அதிகமாக மனுஷனுடைய இது வாழ்க்கை எப்படி மாறுகிறது, அவன் எப்படி வந்து அவனோட லைஃப் மாறி போகுது அப்படின்னு பார்க்கணும். இது தமிழாக்கம் உங்களுக்கு முதல்ல ஒரு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரடக்ஷன், பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜின்னு என்ன பார்த்தோம். ஸோ பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி வந்து ஃபர்ஸ்ட் அது எப்படி சொன்னாங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ஆந்த்ரோபாலஜின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு மனுஷனுடைய இதை பற்றி ஸ்டடி பண்ணதான் பயாலஜிக்கல் ஆர்கானிசம் வச்சு அவனோட சரித்திரம் எப்படி இருந்துச்சு, அவன் எப்படி வாழ்ந்து வந்தான், ஆயுத காலத்தில் எப்படி இருந்தான்றதை அதை கொண்டு வரலாம். இதில் வந்து என்னெல்லாம் வருது, ஹியூமன் எவல்யூஷன் படிக்கிறோம், ஜெனட்டிக்ஸ் படிக்கிறோம், ப்ரிமட்டாலஜி படிக்கிறோம், ஹியூமன் வேரியேஷன் படிக்கிறோம், அண்ட் ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜி படிக்கிறோம். அதில் பார்க்கும்போது முதல்ல சொன்னதில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து, இன்ட்ரடக்ஷன் என்ன சொன்னேன்னா அந்த காலத்து ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது என்ன சொன்னேன்னா ஆந்த்ரோபாலஜி வந்து டைம் அண்ட் ஸ்பேஸாக ரெண்டு பிரிக்கிறாங்க. ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸாக ரெண்டு பிரிக்கிறாங்க. ஸோ டைம்ன்றப்ப ஆதி காலத்து மக்கள், அதுக்கப்புறம் இருந்தவங்க, இப்போ நடைமுறை வாழ்க்கையில் அவங்க இருக்கக்கூடிய எப்படி இருக்காங்க, இப்போ கரண்ட்ல எப்படி இருக்காங்க. ஸோ இதை பற்றி படிக்கிற போது இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஹியூமன் பீயிங்ஸ் வச்சு ஸ்டடி பண்ணுறது தான் என்னது ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் ஏப்ஸ் அண்ட் ஹோமிட்ஸ். அதாவது முதல்ல எப்படி வந்து குரங்குகள் வந்துச்சு, அப்புறம் எப்படி விலங்குகள் வந்துச்சு அப்படின்றத வச்சு ஸ்டடி பண்ணி இப்போ ஹியூமன் பீயிங்காக எப்படி வந்திருக்காங்கன்றத ஸ்டடி பண்ணுறது தான் அந்த காலத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்னால் அந்த இருக்கக்கூடிய ஸ்பேஷியல் இதில் எப்படி இருந்தாங்க, மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்க ஃபிசிக்கலாக பயாலஜிக்கலாக அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த இடத்துல எப்படி இருந்தாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னது. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்னா டைப்ஸ் நிறைய உங்களுக்கு புத்தகங்கள் சொன்னேன். ஜெனிசிஸ் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி கொண்டு வந்து, ஜெனிசிஸ் ஆஃப் ஆந்த்ரோபாலஜியில் என்ன வரும்னா எப்படி வந்து எவல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வெஸ்டர்ன் யூரோப்பில் என்ன சொன்னாங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து அவங்க வந்து 14ஆம் நூற்றாண்டுலேயே கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஆக்சுவலாக வந்து நோவாவோட சந்ததிகள் தான் வந்து முதல்ல வந்து மனுஷர்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. அவங்கெல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே ஸ்பீசிஸ் அப்படி சொல்லி கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மனுஷர்களை படைத்தது வந்து ஆதாம் அண்ட் ஏவாள் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, அது வந்து வேரியண்டாக எடுக்கணும், அது வேரியபிள் எடுக்கணும். ஏன்னா ஒரு மனுஷன் இப்போ இப்போ என்னை மட்டும் ஸ்டடி பண்ணிட்டு அவன் வந்து இந்த இந்தியாவில் உள்ள எல்லா பெண்களும் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு வேரியபிளாக எடுத்தா ஸ்டடி பண்ண முடியும். ஸோ அப்படின்றது அது ஒரு வேரியபிள் எடுத்து ஸ்டடி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதாம் ஏவாள் தான் வந்து கொண்டு வரப்பட்டாங்க. ஆதாம் ஏவாள் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கடவுளோட சாயல்ல படைக்கப்பட்டார்கள். அதனால கடவுள் வந்து காட் ஆஃப் இங்கிலீஷ்மேன், ஃப்ரெஞ்ச்மேனோ அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்றப்பல அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா இந்த வியூ இருக்கும்போது என்ன சொன்னா இதை பத்தி நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி மக்கள் வாழ்ந்தாங்கன்னு சொன்னாங்க. அடுத்து வந்து இப்படிதான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, ஹியூமன் வேரியேஷன். மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மிருகங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்டடி பண்ணாங்க. மிருகங்களுக்கும் விலங்குகளுக்கும் குரங்குகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தாங்க. அடுத்து என்ன ஆக்சுவலா வந்து ஜென்ரலா பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கும் குரங்குகளுக்கும் சில வித்தியாசங்கள் இருந்துச்சு. அப்போ பார்க்கும்போது சிம்பான்சி வந்து கொஞ்சம் வந்து இன்டலெக்சுவலா பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நாய் வளர்த்தனா கூட நாய் கூட என்ன பண்ணும், செம்மையா திங்க் பண்ணும், செம்மையா அழுகும், அதுவும் இமோஷன்ஸ் காட்டும், எல்லாம் பண்ணும். ஆனால் அதுக்கு நம்ம வந்து ஒரு மனுஷன் வந்து நாய்க்கு ஒப்பிட முடியாது. அப்படின்றப்ப அந்த காலத்தை மேபி அந்த காலத்துல வந்து காட்டுவாசிகள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, மிருகங்களோட வாழ்ந்தனால அதோட மொழிகளை தெரிந்து அது கூட இருந்தனால
அவங்களோட சில விஷயங்கள் புரிந்து வாழ்ந்திருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து மங்கீஸ், ஏப்ஸ் இதை பற்றிலாம் அவங்க ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பண்ணாங்க மனுஷனுக்கும் எதுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கு, மனுஷன் எப்படி இதில் இருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட வேரியேஷன்ஸ், எப்படி மனுஷன் வந்து எப்படி வந்து அதுல இருந்து வேரி ஆகி போயிட்டு இருக்கான், அவனோட ஹியூமன் வேரியேஷன் எப்படி இருக்கு. ஸோ அதில் தான் நம்ம என்ன பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆந்த்ரோபாலஜியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிமட்டாலஜினா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ நான் ஹியூமன் ப்ரிமேட்ஸ், அதாவது எக்ஸாம்பிள் மங்கீஸ், ஏப்ஸ் அண்ட் டோமஸ். எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் குரங்குகள், விலங்குகள் மற்றும் எலும்பிச்சை அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இதோட எக்ஸாக்ட் இது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. எதுக்காக படிக்கிறாங்கன்னா மனுஷனோட எவல்யூஷன் எப்படி இருந்துச்சு, எப்படி மனுஷன் வந்தான், அவன் பிஹேவியர், அவனோட நடத்தைகள் எப்படி இருந்துச்சு, அப்புறம் அவனோட இது உடல் கூறியல், அவன் அனாட்டமி எப்படி இருந்துச்சு, அப்புறம் ப்ரிமேட்ஸ் ஆஃப் அவர் க்ளோசஸ்ட் லிவிங், அதில் இருக்கக்கூடிய க்ளோஸாக இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், அவங்க நெருங்கிய உறவினர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்றத ஸ்டடி பண்ணுறது தான், பண்ணி பாஸ்ட்ல எப்படி அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்றது தான் ப்ரிமட்டாலஜி. அடுத்து ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஜீனோமிக்ஸ்ன்னு பார்த்தோம். இதில் என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் வச்சு, அதாவது ஜெனட்டிக் வச்சு ஜீனை வச்சு எப்படி இருந்திருப்பாங்க, மனுஷன் எப்படி இருந்திருப்பாங்க, அதர் ப்ரிமேட்ஸ் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றத ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ ஹியூமனோட ஜெனட்டிக் வேரியேஷன் எப்படி இருந்துச்சு, ஹியூமனோடைய ஜெனட்டிக் வேரியேஷன் எப்படி இருந்துச்சு, பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் எப்படி இருக்கு, அப்புறம் அந்த ஜெனட்டிக் வச்சு எப்படி மனுஷன் வந்திருப்பான், அவன் உடல் ரீதியாக அவனுக்கு என்ன மாதிரி ஒரு மாறுபாடுகள் இருக்கும், மாறுபட்டிருக்கும், அவன் ஹெல்த் எப்படி இருக்கும், உடல் ரீதியாக எப்படி இருந்திருப்பான் அப்படின்றத ஸ்டடி பண்ணுறோம். ஸோ இது வந்து ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஜீனோமிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்த டேர்ம்ஸு. அது உங்கள் மெட்டீரியல் இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஹியூமன் வேரியேஷன் அடாப்டேஷன் சொல்லல, ஹியூமன் எப்படி வந்து வேரியேஷன் ஆகுறாங்க, ஸ்கின் கலர் வேரியேஷன் இருக்கலாம், பாடி சைஸ் அண்ட் ஷேப்பில் வேரியேஷன் இருக்கலாம், ஃபிசியாலஜிக்கல் அடாப்ஷன் டு எக்ஸ்ட்ரீம் என்வாயர்மெண்ட் இருக்கலாம். ஸோ ஒரு ஹை ஆல்டிடியூட்ஸ் வேறு மாதிரி இருப்பாங்க, லோ ஆல்டிடியூட்ல வேறு மாதிரி இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐலாண்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஹியூமன் வேரியேஷன் சொல்லும்போது ட்வின்ஸாக இருந்தால் கூட கண்டிப்பாக அவங்க ஃபேஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் கூட, கலர் ஹைட்லாம் ஒரே மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக அவங்களுடைய ரேகைகள், கையில் இருக்கிற ரேகைகள் மற்றும் காலில் இருக்கக்கூடியது, கால் தடங்கள் மற்றும் அவங்களுடைய ஆட்டிடியூட், பிஹேவியர், அவங்களுடைய நடத்தை, பழக்க வழக்கங்கள்லாம் வேற மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரே மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஈவன் ஃபார் த ட்வின்ஸ் ஒரே மாதிரி பிறந்தா கூட எல்லாம் ஈவன் நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லா நாய்க்குட்டியும் பறக்கும். ஆனால் வந்து அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கணும், ஒவ்வொரு நாய்க்குட்டியும் வேறு வேறு மாதிரி அது ஒரு. ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, போன் எடுத்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, டீத், பல் எடுத்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றும் ஸ்டடி பண்ணி எப்படிப்பட்ட பல், யாருக்கு எப்படிப்பட்ட பல், எந்த விலங்குகளுக்கு என்ன மாதிரி பல் இருக்கும், இந்த மனிதர்களுக்கு எப்படிப்பட்டதாக பல் இருக்கும், இந்த குரங்குகளுக்கு எந்த விதமாக இருக்கும். ஸோ குரங்குகள், விலங்குகள், மனிதர்கள் இவங்கெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இனி போக போக என்ன ஆராய்ச்சி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் வந்து ஜென்ரலாக வந்து எப்படி இதுக்கு ஆந்த்ரோபாலஜி அப்படின்னாலே என்னன்னா எப்படி இருந்திருப்பாங்க அந்த காலத்து மக்கள், அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றத ஸ்டடி பண்ணுறது தான் அதை ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் கொண்டு வந்தாங்க. ஆனால் போக போக அது நடைமுறை வாழ்க்கையில் என்ன ஆச்சுன்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, க்ரைமுக்கு யூஸ் பண்ண வேண்டியது ஒரு விஷயம் ஆயிடுச்சு. க்ரைமுக்கு வந்து இப்போ எல்லா க்ரைம்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸை நீங்கள் பார்ப்பீங்க, தோண்டி பார்ப்பாங்க, ஒரு ஸ்கெல்டன் கிடைக்கும், ஒரு பாடி கிடைக்கும், அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பண்ணி இந்த இந்த அந்த ஆள் எப்போ இறந்துருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஸோ உடல் அளவு எப்படி இருக்குது, அவங்க வடிவம் எப்படி இருக்குது, தீவிர சூழல்கள் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கண்டுபிடிப்பாங்க. இதான் சொன்னீங்களா ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜி. ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லும்போது அவங்க ஏஜ் என்ன, அவங்க செக்ஸ் என்ன, அவங்க ஆன்சிஸ்டர்ஸ் எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க எதனால இறந்துருப்பாங்க, இதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கும். ஸோ எந்த வயசு குழந்தை இறந்துருக்கு, ஆணா பெண்ணா, இவங்க சொந்தக்காரங்க யார், இவங்களுக்கு யாரெல்லாம் வேண்டப்பட்டவங்க, இவங்களுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது, அப்புறம் இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து எப்படி இறந்தாங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். பயோ ஆர்கியாலஜி அதே மாதிரி தான். என்னென்னா ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இது பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஹியூமன் ரிமைன்ஸ்னால் கிடைக்கக்கூடிய உடல் கிடைக்கக்கூடிய என்ன சொல்கிறது சில விஷயங்களை வைத்து, அதாவது உடல் ரீதியாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய சில பார்ட்ஸ் வந்து கிடக்கும் இல்லையா, அது கீழே கிடக்கிறத வச்சு
அதை வச்சு என்ன பண்ணாங்க, இதை பாஸ்ட் எப்படி இருந்திருப்பாங்க, பாப்புலேஷன் ஹெல்த் எப்படி இருந்திருக்கும், டயட் என்ன மாதிரி மக்கள் வந்து என்ன மாதிரி டயட் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறது தான் பயோ ஆர்கியாலஜி. அப்புறம் இந்த பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜியோட வரலாறு உங்களுக்கு சொன்னேன். ஸோ 17 சொன்னேன் என்ன மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பைபிளில் இது பண்ணி ஆதாமேவால தான் வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் வந்து டார்வின் ஒரு தியரி கொடுத்துருக்காரு. டார்வின் தியரியில் வந்து எவல்யூஷனரி தியரி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்றத கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபாசில்ஸ் கிடைக்கக்கூடிய கீழேருந்து கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு அது வரைக்கும் ஃபிசிக்கல் ஆந்த்ரோபாலஜியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இது வந்து 20th சென்ச்சுரி எண்டில் தான் வந்து பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜியாக மாறுது. ஸோ இந்த பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி வந்து என்ன பண்ணாங்கன்னா அதோட கிடைக்கக்கூடிய அந்த ஃபாசில்ஸ் ஆப்பிரிக்காலே ஏஷியாலேயே கிடைக்கக்கூடிய அந்த ஃபாசில்ஸை வச்சு அவங்க ஜீன் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்து வந்தாங்க, அவங்களோட என்ன மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்தாங்க அப்படின்றத வந்து அவங்க சரித்திரத்தை பற்றி ஸ்டடி பண்ணுறாங்க. இது 20th சென்ச்சுரி. அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் சிந்தசிஸில் வந்து இந்த வந்து மெண்டலியன் ஜெனடிக்ஸ்னு சொல்லி ப்ரொவைடிங் அ யூனிஃபைட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் எவல்யூஷன். ஸோ ஒரு யூனிஃபைடாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எவல்யூஷன் எப்படி இருக்குன்றதை வந்து மெண்டலியன் ஜெனடிக்ஸ் மூலமாக கொண்டு வராங்க. இது எப்போ 1930s and 1940s கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறாங்க எப்படி இருக்குது. ஸோ பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி வந்து எப்படி ஹியூமன் வேரியேஷன் எவல்யூஷன் இருந்துச்சுன்றதை ஒரு இம்பாக்ட் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து வந்து 20th சென்ச்சுரி வந்து எக்ஸ்பேன்ஷன், இந்த ஃபீல்ட்லேயே எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிமிட்டாலஜினா என்ன, பயோ ஆர்கியாலஜினா என்ன. இப்போ 20th சென்ச்சுரியிலே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி வந்து சப்டிவிஷன்ஸ் பண்ணுறாங்க. ப்ரிமிட்டாலஜி, பயோ ஆர்கியாலஜி, ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லி கொண்டு வராங்க. அட்வான்சஸ் இன் டெக்னாலஜி சச்சஸ் டிஎன்ஏ அனாலிசிஸ். ஸோ டிஎன்ஏ அனாலிசிஸ் பண்ணி ரெவல்யூஷனைஸ் பண்ணி அந்த ஃபீல்டில் வந்து அந்த இதில் வந்து எடுத்து கொண்டு வராங்க. அடுத்து 21st சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர் டிசிப்ளினரி ஆயிடுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக அன்றைக்கே சொன்னேன் உங்களுக்கு, ஆந்த்ரோபாலஜினா ஆந்த்ரோபாலஜி மட்டும் கிடையாது. ஆந்த்ரோபாலஜி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியே கண்டுபிடிக்கிறாங்க, ஹிஸ்ட்ரி கொண்டு வந்துருப்பாங்க, எக்கனாமிக்ஸ் வருது. ஈவன் இது வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜி வந்து இட்ஸ் போத் அண்ட் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ரெண்டுமே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா, இவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படின்வாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஹைட் அண்ட் வெயிட் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒரு மாஸ் எப்படி இருக்குது, அப்போ இவங்க எப்படி இருந்திருப்பாங்க அந்த காலங்களில், அதை வந்து எஸ்டிமேட் பண்ணுறது, இதெல்லாம் ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறையா வந்து சயின்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி கார்லேஷன்லாம் போட்டு எப்படி இருந்தாங்க, இவங்க எப்படி இருந்தாங்க, இவங்க 2 பேருக்கும் எப்படி கார்லேஷன், மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும், சிம்பான்சிக்கும் விலங்குகளுக்கும் எப்படி வந்து சில விஷயங்களில் வேறுபட்டு காணப்படுகிறாங்க அப்படின்றத ஒரு ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் போத், இது வந்து ஒரு அறிவியல் மற்றும் என்ன சொல்றது, ஒரு போத் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது வந்து என்னன்னா, இதில் வந்து இந்த ஃபீல்டில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஹியூமன் எவல்யூஷன் வந்திருக்கு, எப்படி மனுஷன் வந்தான்றதை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஜெனட்டிக் ரிசர்ச்ன்றதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரிசர்ச் ஆராய்ச்சி எப்படி வந்து ஜீன் மூலமாக எப்படி கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் அடாப்ஷன் டு குளோபல் சேஞ்சஸ். இப்போ கிளைமேட் சேஞ்ச் இருக்குன்னா அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு எப்படி அதை மாற்றி அமைக்கலாம்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க, எப்படி மனுஷன் இருப்பான், எப்படி மிருகங்கள் இருந்துச்சு, எப்படி குரங்குகள் இருந்துச்சுன்றதை முதல்ல ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சி முடிகிற ஸ்டேஜில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா, ஆமாம் இவங்க 3 பேரும் வெவ்வேறாக இருக்கிறாங்க. அடுத்து மனுஷனை பற்றி ஸ்டடி பண்ணும்போது பார்த்தா மனுஷனுமே ஹியூமன் வேரியேஷன்ஸ், நிறைய வேரியேஷன்ஸ், மனுஷனுக்குள்ளே நிறைய வேரியேஷன். அப்போ இது எப்படி இருக்கு, இப்போ இந்த ரேஸ் மூலமாக, ரேஸ்ல என்ன சொல்லலாம், இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஜாதி மதம்லாம் சொல்கிறோம், இந்த மாதிரி இதில் எப்படி இருந்தாங்க, ஸோ அந்த ரேஸ்காரங்க எப்படி இருந்தாங்க, அந்த இனத்தார்கள் எப்படி இருந்தார்கள், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்றத ஒரு ஆராய்ச்சியாக கொண்டு வராங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, அது முடிஞ்ச பிறகுதான் என்ன பண்ணுறாங்க, இதை நிறைய விதமாக பிரிக்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ணுவோம், அந்த போனை மட்டும் எடுத்து ஸ்டடி பண்ணால் சில விஷயங்கள் கிடைக்கும், பல்லை மட்டும் எடுத்து ஸ்டடி பண்ணால் சில விஷயம் கிடைக்கும். ஈவன் ஸ்கல் நிறைய இடங்களை வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆர்கியாலஜி ஏதாவது மியூசியம் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியோட மியூசியத்தோடைய அந்த காலத்து மக்களோட ஸ்கல் கூட வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கல்லை வச்சு கண்டுபிடிப்பாங்க, இவங்க வந்து இந்த வருஷத்தில் இந்த மாதிரி மக்களாக வாழ்ந்தாங்க, இந்த வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இப்படிதான் இருந்துச்சு, அவங்களுடைய அவங்க யூஸ் பண்ண அவங்க பயன்படுத்தின விதங்கள்லாம் இருந்தது, அவங்க சாப்பிட்டது என்னது,
அவங்க ஆண் எப்படி இருப்பாங்க, பெண் எப்படி இருப்பாங்க, அவங்க வயசு எவ்வளோ காலம் வாழணும். ஏன் அந்த காலத்தில் வந்து 17 நூற்றாண்டுலாம் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து 100 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்காங்க. அப்போ என்வாயர்மெண்ட் வந்து ரொம்பவும் குட்டாக இருந்துச்சு, கண்டியூஸாக இருந்துச்சு, என்வாயர்மெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து என்வாயர்மெண்ட் வந்து ரொம்பவும் மாசுபட்டு போகிறதுனால நம்மளுக்கு ஆக்சிஜன், இப்போ எல்லாரும் மாஸ்க் போட்டுட்ருக்கோம். ஒரு காலம் தண்ணி பாட்டில் கொண்டு போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து நல்ல காற்று கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம மாஸ்க் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு காலத்து சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் காலகட்டம் போனாச்சுன்னா அதுவும் கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஆக்சிஜன் தூக்கிட்டு அலைவீங்க. ஸோ ஒரு பக்கம் வாட்டர் பாட்டில், ஒரு பக்கம் ஆக்சிஜன் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல விஷயங்களை நாம் உட்கொள்ள வேண்டும் என்றால் அந்த கிளைமேட் சேஞ்சை நம்ம யோசிக்கணும். ஸோ குளோபல் சேலஞ்சஸில் கிளைமேட் சேஞ்சு ஒன்று இருக்குது. அதில் மனுஷன் தான் முக்கியமான பங்கு எடுக்கிறான். இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், டோட்டல் என்வாயர்மெண்ட்டை என்ன பண்ணுறான், மாசுபடுத்தும் போது கிளைமேட் சேஞ்சு ஏற்படுது. அப்போ நம்ம இதையும் நம்ம ரொம்பவும் கேர்ஃபுல் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்போ ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரியாக கொண்டு போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி, சைக்காலஜி ஆஃப் ஹியூமன் பீயிங் கூட இருக்குது, சைக்காலஜி, பயாலஜிக்கல், ஃபிசிக்கல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமேட்டிக்கல், அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னது ஈவன் மெடிக்கல் வந்துருச்சு. மெடிக்கல்னு சொல்லும்போது இப்போ ஒரு டாக்டர் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் என்ன கொண்டு போய் நீங்கள் கொடுத்தாலும் அந்த டாக்டர் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டடி பண்ணுவார். ஸ்டடி பண்ணி இந்த பாடி வந்து இப்படி இருக்குது, இதனால இப்படி இறந்துருக்காங்க, இப்படினால வந்திருக்கு, இப்படி கட்டு இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு, இதனால இந்த மாதிரி எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அது என்ன ரீசன்றத ஒரு பயாலஜி, அப்போ ஒரு டாக்டர், அப்போ மெடிசின், இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே இதில். ஸோ ஆந்த்ரோபாலஜி சப்ஜெக்டை வச்சு நிறைய வந்து தியரிஸ் வந்து வந்துருச்சு, நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சு. ஸோ பயாலஜி மட்டும் கிடையாது, நிறைய விஷயம் ஃபியூச்சரில் இந்த பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி வேற பேர் கூட கொண்டு வரலாம். ஸோ என்வாயர்மெண்டல் ரீதியாக கூட ஆந்த்ரோபாலஜி மாறுவதற்கு சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது. பயாலஜிக்கல் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். நீ அடுத்த கிளாஸ் நீங்கள் இன்னும் நிறைய பார்ப்பீங்க. சோஷியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி இருக்குது, இன்னும் நிறைய இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆந்த்ரோபாலஜியில் ஒரு டைப்பையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்த்தது வந்து பயாலஜிக்கல். ஸோ பயாலஜிக்கலாக இந்த லெசன் நீங்கள் என்ன புரிஞ்சுங்கன்னா, பயாலஜிக்கலாக நம்ம எப்படி வந்து இருக்கோம், அதாவது எப்படி வந்து ஆந்த்ரோபாலஜி டெவலப் ஆயிருக்குன்றது மட்டும்தான் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ இது 2 விதமாக படிக்கிறாங்க. 17th செஞ்சுரியில் வந்து நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாலேருந்து உருவாக்கப்பட்டாங்க. கடவுள் வந்து கடவுள் உருவத்திலே கொண்டு வந்தாரு. அவர் வந்து கருப்பு, டார்க் ஸ்கின், கருப்பாக இருந்தனால மேபி கருப்பாக இருந்திருப்பாங்க. அப்போ கடவுளும் அந்த மாதிரி இருந்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பல வகையான கருத்துக்கள்லாம் அவங்களுக்குள்ள எழுப்பப்பட்டுச்சு. ஸோ அது என்ன பண்ணாங்க, ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார்கள். அப்போ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தோணப்பட்டுச்சு. சரி, ஓகே, மனுஷன் இப்படிதான் குரங்கு இருந்துச்சு, அப்போ இப்படிதான் வந்து விலங்குகள் இருந்துச்சு, இப்படிதான் மனுஷங்கள் இருந்தாங்க. அப்புறம் மனுஷங்களுக்குள்ள வேறுபாடு எப்படி இருந்துச்சு, அப்புறம் ரேசஸ், அவங்க ரேஸ் மூலமா எப்படி வந்து ஒருத்தர் அவங்களுக்குள்ள வேறுபட்டு காணப்பட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கை வரலாறு, அவங்க சரித்திரம், அவங்களுடைய உணவு வகைகள், அவங்களுடைய கலாச்சாரங்கள் எவ்வளோத்தையும் பார்க்கணும் அப்படின்னா அந்த பயாலஜி, அதாவது உயிரியல் மானுடவியல் வளர்ச்சியை வச்சுதான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதை ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஆனால் வந்து இது ஆராய்ச்சின்னு சொல்லும்போது அது ஒரு ஸ்டடியா எடுத்து பண்றது வந்து, ஏன்னா அந்த காலத்துல வந்து அப்படி இல்லை. எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப ஒன்றும் படிப்புக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, வேற மாதிரி ஒரு கலாச்சாரத்தோட மக்கள் வாழ்ந்தாங்க ஒரு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் வந்து 17ஆம் நூற்றாண்டுல தான் 17ல இருந்து தான் இந்த ஆர்கியாலஜியோட ஒரு எவல்யூஷன், அதாவது மானுடலுடைய வளர்ச்சிக்கும் ஒரு ஆரம்ப காலகட்டம் ஆரம்பித்தது. இந்த 17ல ஆரம்பிச்சு 18ல வந்து 19ஆம் நூற்றாண்டுல தான் என்ன பண்ண, 17 18 வரைக்கும் அதுதான் வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சொன்னது தான் எல்லாரும் வந்து ஏன்னா அவங்க தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான், அவங்க தான் வந்து பயாலஜிக்கலாக அவங்க சுப்பீரியர் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க தான் வந்து அந்த வம்சத்துக்கே அவங்க தான் முதல்ல வந்தவங்க, நாங்கள் தான் அந்த உலகத்துக்கு முதல்ல உள்ள வந்தவங்க அப்படின்றத வெஸ்டர்ன் கல்ச்சரோட. ஸோ நீங்கள் நிறைய இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ பயாலஜிக்கலாக அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாங்க, அவங்க தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அந்த கிளாஸே அவங்க சொன்னேன், இவங்களை பயன்படுத்துறதுக்காகவே வந்து என்ன, நாங்கள் தான் பெரிய ஆளுங்கன்னு காட்டுறதுக்காகவே மற்ற நான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் இப்படி இருக்கோம், இப்படி இருந்துச்சு, இப்படி இருக்கோம், நாங்கள் உங்களை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம், யூனிக்காக இருக்கோம்னு சொல்லி ஒவ்வொன்றையும் விலக்கி காட்டுறதுக்காக நிறையா பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா
அவங்க வந்து ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் டார்வின், சார்லஸ் டார்வினோட தியரி வந்துச்சு. தாமஸ் ஹுக்ஸ்லேருந்து ஒரு ஸ்டடி வந்து ஹியூமன் ஆரிஜின் வந்துச்சு. ஸோ இதுலேருந்து தான் இப்போ 21st century வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.